யாத்திராகமம் 17 முதல் 19 வரை வனாந்தரத்தில் சில கடினமான பாடங்களுக்கு பிறகு நிகழ்கிறது. இஸ்ரேல் ஏற்கனவே செங்கடல் திறந்திருப்பதைக் கண்டுள்ளது. மன்னா சாப்பிட்டார்கள். தண்ணீர் குறித்து புகார் கூறியுள்ளனர். கர்த்தர் மீண்டும் மீண்டும் வழங்குவதை அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். இன்னும் அவர்களின் இருதயங்கள் இன்னும் விசுவாசத்திற்கும் பயத்திற்கும் இடையில் ஊசலாடுகின்றன. அங்குதான் நாம் தொடங்குகிறோம். ஒரு நகரம் முகாம், சோர்வடைந்த கால்கள், வெற்று உணவகங்கள் மற்றும் சுதந்திரம் தானாகவே நம்பிக்கையை உருவாக்காது என்பதை கற்றுக்கொள்ளும் மக்கள். யாத்திராகமம் 17 பிரச்சனை மீண்டும் தண்ணீர். ஏனென்றால் வனாந்தர வாழ்க்கை விசுவாசம் வளரும் வரை அதே புள்ளிகளை அழுத்துகிறது. பின்னர் ஒரு புதிய அச்சுறுத்தல் தோன்றுகிறது: அமலேக் தாக்குதல்கள். உயிர் வாழ்வது உணவு மற்றும் தண்ணீரை பற்றியது மட்டுமல்ல என்பதை இஸ்ரேல் அறிகிறது. இது கடவுளைச் சார்ந்து சண்டையிடுவது பற்றியது. யாத்திராகமம் 18 நாம் அற்புதங்கள் மற்றும் போர்களிலிருந்து அமைதியான ஆனால் புனிதமான ஒன்றுக்கு பெரிதாக்குகிறோம்: தலைமைத்துவம், ஒழுங்கு மற்றும் பகிரப்பட்ட சுமைகள். மோசே தன்னை சோர்வடையச் செய்கிறார். கர்த்தரை விசுவாசிக்கும் ஒரு வெளிநாட்டவர் எத்ரோ அவருக்கு ஒரு சிறந்த வழியை கற்பிக்கிறார். அது முக்கியமானது, ஏனென்றால் ஆன்மீக வாழ்க்கை வியத்தகு மீட்பு பற்றியது மட்டுமல்ல, இது மக்கள் சகித்துக் கொள்ள உதவும் புத்திசாலித்தனமான கட்டமைப்பை பற்றியது. பின்னர் யாத்திராகமம் 19 ஒரு முக்கிய திருப்புமுனை. இஸ்ரவேல் சீனாய் மலையை அடைந்தது. கர்த்தர் அவர்களை எகிப்திலிருந்து மட்டும் இரட்சிக்கவில்லை, அவர் அவர்களை உடன்படிக்கை ஜனங்களாக வடிவமைக்கிறார். இங்குதான் அடையாளம் போலியானது. கடவுள் அவர்களை தம்முடைய விசித்திரமான பொக்கிஷமாக மற்றும் ஆசாரியர்களின் ராஜ்யமாக இருக்க அழைக்கிறார். அவர் அவர்களை தயார் செய்யவும் கழுவவும் நெருங்கி வரவும் அழைக்கிறார், பயபக்தியுடன், கவனத்துடன், அவரது விதிமுறைகளின்படி. கோட்பாடு வாரியாக இந்த தொகுதி ஒரு எளிய வடிவத்தை கற்பிக்கிறது. கர்த்தர் வழங்குகிறார், பின்னர் அவர் பயிற்சி அளிக்கிறார். அவர் வழங்குகிறார், பின்னர் அவர் பரிசுத்தப்படுத்துகிறார். அவர் உங்களை அடிமைத்தனத்திலிருந்து வெளியேற விரும்பவில்லை, அவர் உங்களை உடன்படிக்கைக்கு விரும்புகிறார். நவீன பயன்பாடு. நம்மில் பெரும்பாலோர் ஏதோ ஒரு வகையான வனாந்தரத்தில் வாழ்கிறோம். மன அழுத்தம், பில்கள், குடும்ப அழுத்தம், ஆவிக்குரிய சோர்வு. யாத்திராகமம் 17 முதல் 19 வரை கடவுள் நமது தேவைகளை கையாள முடியும், நமது போர்களை எதிர்த்து போராட முடியும், மேலும் நம் வாழ்க்கையை ஒழுங்கமைக்க முடியும் என்று கற்பிக்கிறது. எனவே நாம் எப்போதாவது விசுவாசிகள் மட்டுமல்ல, நிலையான சீஷர்களாக மாற முடியும். நீங்கள் படிக்கும்போது கேளுங்கள்: நான் இன்னும் எங்கே தண்ணீருக்காக முணுமுணுத்துக் கொண்டிருக்கிறேன்? போரில் எனக்கு எங்கே ஆதரவு தேவை? கடவுளைச் சந்திக்க உண்மையிலேயே தயாராக இருப்பது எப்படி இருக்கும்? அந்தக் காட்சியை கற்பனை செய்து பாருங்கள். அவர்கள் ரெபிடிமில் முகாமிடுகிறார்கள், தண்ணீர் இல்லை. அதே கடவுள், அதே மக்கள், அதே சோதனை, ஒரு புதிய நாள். விரக்தி குற்றச்சாட்டாக கொதிக்கிறது. நாங்கள் தாகமாக இருக்கிறோம் என்று அவர்கள் வெறுமனே சொல்வதில்லை. அதற்கு அவர்கள், எங்களை ஏன் இறப்பதற்காக இங்கு அழைத்து வந்தாய்? கேள்விக்கு அடியில் உள்ள அந்த கேள்வி சத்தமாக வெளிவருகிறது: கர்த்தர் நம்மிடையே இருக்கிறாரா, இல்லையா? அந்த வரி வேதத்தில் மிகவும் நேர்மையான வரிகளில் ஒன்றாகும், ஏனென்றால் நாமும் அதைக் கேட்கிறோம் நல்ல வார்த்தைகளுடன். என்னை பார்க்கிறாயா? உனக்கு கவலையா? ஏன் இது இன்னும் நடக்கிறது? மோசே கர்த்தரிடம் அழுத்தத்தை எடுத்துச் செல்கிறார். கர்த்தர் இரக்கத்துடனும் அர்த்தத்துடனும் பதிலளிக்கிறார். முந்தைய விடுதலையுடன் கட்டப்பட்ட அதே அடையாளமான கோலை எடுத்து கன்மலைக்குச் செல்லும்படி மோசேயிடம் சொல்கிறார். தனிப்பட்ட முறையில் அல்ல, ஆனால் சாட்சிகளுக்கு முன்னால். எப்படி நினைவு கூற வேண்டும் என்பதை தேவன் இஸ்ரவேலருக்கு கற்பிக்கிறார். அப்பொழுது மோசே பாறையைத் தாக்கினார், தண்ணீர் ஓடுகிறது. அதிர்ஷ்டத்திற்கு வரவு வைக்க முடியாத வகையில் கர்த்தர் வழங்குகிறார். இது ஒரு மறைக்கப்பட்ட நீரூற்று அல்ல, அது ஒரு பாறை. செய்தி தெளிவாக உள்ளது: கர்த்தர் வழங்கும்போது சாத்தியமற்றதாகத் தோன்றும் இடங்களில் அவரால் அதைச் செய்ய முடியும். கோட்பாடு வாரியாக இது நீரேற்றத்தை விட அதிகம். இது தேவையை அவிசுவாசமாக மாற்றாமல் கடவுளின் தேவையை கொண்டுவர கற்றுக்கொள்வது பற்றியது. கர்த்தர் முதிர்ச்சியடையாத விசுவாசத்துடன் பொறுமையாக இருக்கிறார், ஆனால் அவரை சோதனைக்கு உட்படுத்துவதை நிறுத்தவும் அவர் அவர்களுக்கு பயிற்சி அளிக்கிறார்.
உங்களை நிரூபிக்கவும் என்பது உடன்படிக்கையின் மொழி அல்ல, நான் உன்னை நம்புவேன் என்பது. ஆனாலும் கவனியுங்கள், கேட்பதற்காக கடவுள் அவர்களை கைவிடுவதில்லை. அவர் பதிலளிக்கிறார். பின்னர் அவர் அந்த இடத்துக்கு மாசா மற்றும் மெரிபா என்று பெயரிட்டார். எனவே பாடம் நினைவகத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. நவீன பயன்பாடு. ரெஃபிடிம் என்பது நீங்கள் ஏற்கனவே சோர்வாக இருக்கும் தருணம், பின்னர் ஏதோ அடிப்படை உடைப்புகள், பணம் தீர்ந்துவிடும், கார் இறந்து விடுகிறது, அட்டவணை சரிகிறது, உறவு பதட்டமடைகிறது. அந்த பழைய கேள்வி எழுவதை நீங்கள் உணர்கிறீர்கள். ஆண்டவரே, நீர் என்னுடன் இருக்கிறாரா? மோசே செய்ததைச் செய்ய இந்த கதை உங்களை அழைக்கிறது. முதலில் அதை கடவுளிடம் எடுத்துச் செல்லுங்கள். பின்னர் பாறையிலிருந்து தண்ணீர் தேடுங்கள். நீங்கள் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து உதவி, சரியான நேரத்தில் அழைக்கும் ஒரு நண்பர், ஒரு வேலை முன்னணி, தரையிறங்கும் ஒரு வசனம், அமைதியான உறுதியளித்தல். அற்புதம் எப்போதும் வியத்தகு முறையில் இருக்காது, ஆனால் தேவன் இன்னும் அவருடைய ஜனங்களிடையே இருக்கிறார். தண்ணீர் அற்புதத்திற்குப் பிறகு அமலேக்கு தாக்குகிறது. அந்த நேரம் முக்கியமானது. சில நேரங்களில் கடவுள் நமக்கு உதவி செய்தால் அடுத்த சீசன் எளிதாக இருக்க வேண்டும் என்று கருதுகிறோம். ஆனால் வனாந்தரம் அப்படி வேலை செய்யாது. பெரும்பாலும் ஏற்பாடுக்குப் பிறகு உடனடியாக அழுத்தம் வருகிறது, ஏனென்றால் கர்த்தர் நம்மில் எதையாவது கட்டி எழுப்புகிறார். அமலேக் ஒரு எதிரியை மட்டும் பிரதிநிதித்துவப்படுத்தவில்லை, சீஷத்துவம் எதிர்ப்பை உள்ளடக்கியது என்ற யதார்த்தத்தை இது பிரதிநிதித்துவம் செய்கிறது. செயலையும் சார்புநிலையையும் கலக்கும் ஒரு திட்டத்துடன் மோசே பதிலளிக்கிறார். யோசுவா போரிட பள்ளத்தாக்கிற்குச் செல்கிறார். மோசே தேவனுடைய கோலை கையில் ஏறிக்கொண்டு மலையின் மேல் ஏறுகிறான். பின்னர் இந்த குறிப்பிடத்தக்க படத்தைப் பெறுகிறோம். மோசேயின் கைகள் உயர்த்தப்படும்போது இஸ்ரவேல் வெற்றி பெறுகிறது. அவருடைய கைகள் விழுந்தவுடன் அமலேக்கு ஆறுதல் கிடைக்கிறது. இது மந்திரம் அல்ல, அதன் குறியீடு வாழ்க்கை அனுபவமாக மாறியது. கடவுள் அவர்களுக்கு கற்பிக்கிறார், நீங்கள் சண்டையிடுங்கள், ஆம், ஆனால் வெற்றி பரலோகத்துடன் பிணைக்கப்பட்டுள்ளது. கடவுள் இல்லாத முயற்சி சோர்வாக மாறும். முயற்சி இல்லாத பிரார்த்தனை செயலற்றதாக மாறுகிறது. உடன்படிக்கை பாதை இரண்டுமே ஆகும். அப்போது மோசே சோர்வடைகிறார். அவரது கைகள் கீழே விழுகின்றன. இது மற்றொரு நேர்மையான விவரம். தீர்க்கதரிசி கூட சோர்வடைகிறார். இங்குதான் ஆரோன் மற்றும் ஹர் அமைதியான ஹீரோக்களாக காண்பிக்கப்படுகிறார்கள். அவர்கள் பேச்சு செய்வதில்லை. மோசேயின் அழைப்பை அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. அவர்கள் அவரை ஆதரிக்கிறார்கள். அவர்கள் அவனுக்கு கீழே ஒரு கல்லை வைத்து சூரியன் மறையும் வரை அவன் கைகளை உயர்த்தினார்கள். இஸ்ரவேல் வெற்றி பெறுகிறது, ஒரு மனிதன் மனிதருக்கு அப்பாற்பட்டவனாக இருப்பதால் அல்ல, ஆனால் ஒரு மக்கள் கடவுளின் கீழ் ஒன்றாக செயல்படுவதால். கோட்பாடு வாரியாக இது புதிய ஏற்பாட்டில் பெயரிடப்படுவதற்கு முன்பு கிறிஸ்துவின் உடல். குழுப்பணி, ஆசாரியத்துவ ஆதரவு மற்றும் பகிரப்பட்ட வலிமை ஆகியவற்றின் மூலம் கடவுள் செயல்படுகிறார். யோசுவா பள்ளத்தாக்கில் தலைமைத்துவத்தை கற்றுக்கொள்கிறார். மோசே மலையில் பரிந்து பேசுவதை முன்மாதிரியாக வைத்திருக்கிறார். ஆரோன் மற்றும் ஹூர் மாடல் நிலைத்திருக்கும். நவீன பயன்பாடு. உங்களிடம் அமலேக் நாட்கள் உள்ளன, சோதனை நாட்கள், கவலை நாட்கள், மோதல் நாட்கள், போதைப்பொருள் தூண்டுதல் நாட்கள், துக்கம் நாட்கள். அந்த நாட்களில் உங்களுக்கு ஒரு ஜோசுவா மனநிலை, வேலையைச் செய்யுங்கள், மற்றும் மோசே மனநிலை, கடவுளுடன் இணைந்திருங்கள், மற்றும் ஆரோனன்ஹர் திட்டம், தனியாக சண்டையிட வேண்டாம், தேவை. உங்கள் கைகளை உயர்த்துவது யார்? ஒரு மனைவி, ஒரு ஊழியம் செய்யும் சகோதரர், ஒரு நண்பர், ஒரு பிஷப், ஒரு சிகிச்சையாளர், ஒரு ஸ்பான்சர், உண்மையில் உங்களை பலப்படுத்தும் ஒரு குழு அரட்டை. நீங்கள் யாரை வைத்திருக்கிறீர்கள்? ஏனெனில் வெற்றி பெரும்பாலும் சமூகத்தின் மூலம் வருகிறது. இன்று நீங்கள் எதிர்கொள்ளும் ஒரு போரைத் தேர்ந்தெடுத்து முடிவு செய்யுங்கள். எனது பள்ளத்தாக்கு வேலை என்ன? எனது மலை வேலை என்ன? போருக்குப் பிறகு கர்த்தர் சிறியதாகத் தோன்றும், ஆனால் உண்மையில் மிகப்பெரியதாக இருக்கும் ஒன்றைச் செய்கிறார். அதை எழுதும்படி மோசேயிடம் சொல்கிறார். அதை பதிவு செய்யவும், அதை மீண்டும் செய்யவும், அதை யோசுவாவின் காதுகளில் வைக்கவும். ஏனென்றால் மக்கள் மறந்து விடுகிறார்கள். கடவுளின் உதவியின் மாதிரியை நாம் மறந்து விடுகிறோம்.
உணவை விட வலியை நாங்கள் நன்றாக நினைவில் கொள்கிறோம். எனவே கர்த்தர் நினைவகத்தை சீஷராக கட்டுகிறார். அவர் ஜோசுவா எதிர்கால தலைவர்களுடன் வாங்காத ஒரு சாட்சியத்தை எடுத்துச் செல்ல விரும்புகிறார். மோசே ஒரு பலிபீடத்தைக் கட்டி அதற்கு யெகோவானிசி என்று பெயரிடுகிறார். கர்த்தர் என் கொடியூர் ஒரு பேனர் என்பது நீங்கள் சுற்றி அணிதிரள்வது. அது அடையாளம். நீங்கள் யாருடைய பக்கத்தில் இருக்கிறீர்கள், போரின் குழப்பத்தில் நீங்கள் எங்கு இருக்கிறீர்கள் என்பதை உங்களுக்குச் சொல்லும் சமிக்கை இது. இஸ்ரவேலின் உண்மையான பலம் அவர்களின் எண்ணிக்கையோ அல்லது அவர்களின் மூலோபாயமோ அல்ல என்று கர்த்தர் கற்பிக்கிறார். அது அவருடனான அவர்களின் உடன்படிக்கை உறவு. கோட்பாட்டு வாரியாக அந்த பெயர் கடவுள் அந்த ஒரு முறை உதவினார் என்பதைத் தாண்டி நாம் பின்பற்றும் கடவுள் என்பதைத் தள்ளுகிறது. கர்த்தர் வெறுமனே ஒரு அவசர சேவை அல்ல, அவர் ஒரு பதாகை, ஒரு விசுவாசம். நீங்கள் நெருக்கடியில் இல்லாதபோது நீங்கள் எப்படி வாழ்கிறீர்கள் என்பதை இது மாற்றுகிறது. வெற்றி என்றால் என்ன என்பதையும் இது மறுசீரமைக்கிறது. சில நேரங்களில் எதிரி பின்னுக்கு தள்ளப்படுவதன் மூலம் நீங்கள் வெற்றி பெறுகிறீர்கள். சில நேரங்களில் நீங்கள் வெளியேறாமல் சகித்துக் கொள்வதன் மூலம் வெற்றி பெறுகிறீர்கள். சில நேரங்களில் நீங்கள் விரைவாக மாறாத ஒரு பருவத்தில் உண்மையாக இருப்பதன் மூலம் வெற்றி பெறுகிறீர்கள். கர்த்தர் உங்கள் பதாகையாக இருந்தால் உங்கள் வாழ்க்கை விளைவுகளைப் பற்றியது மட்டுமல்ல, அது விசுவாசத்தைப் பற்றியது. நவீன பயன்பாடு. நாம் என்ன பதாகைகளை எடுத்துச் செல்கிறோம்? சில நல்லவை குடும்பம், நம்பிக்கை, சேவை. சிலர் அமைதியாக கடவுளை மாற்றுகிறார்கள். அந்தஸ்து, பணம், கோபம், சரியானது, போற்றப்பட வேண்டிய அவசியம், கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம். ஒரு பேனர் என்பது நீங்கள் சோர்வாக இருக்கும்போது உங்கள் எண்ணங்களைச் சுற்றி அணிதிரட்டுவதாகும். நீங்கள் பயப்படும்போது நீங்கள் அடைவது இதுதான். இந்த வசனத் தொகுப்பிலிருந்து ஒரு எளிய நடைமுறை இங்கே. உங்கள் சொந்த நினைவு பலிபீடத்தை உருவாக்குங்கள். கல் அல்ல. நடைமுறை 1. கடவுள் உங்களுக்கு உதவிய குறிப்பிட்ட தருணங்களை எழுதுங்கள். உங்கள் தொலைபேசியில் கர்த்தர் வழங்கியவர் என்று ஒரு குறிப்பை வைத்திருங்கள். பிரார்த்தனைகள் பதிலளிக்கப்படும்போது, வலிமை வரும்போது, நீங்கள் மன்னிக்கப்பட்டதாக உணரும்போது, ஒரு கதவு திறக்கும்போது, நீங்கள் வருவதைக் கூட பார்க்காத ஒன்றிலிருந்து நீங்கள் பாதுகாக்கப்படும்போது அதைச் சேர்க்கவும். பின்னர் உங்கள் கைகள் கீழே விழத் தொடங்கும்போது, நீங்கள் அதை படிக்கிறீர்கள், நீங்கள் மீண்டும் அணிதிரள்கிறீர்கள். இன்றைய கேள்வி: யாராவது எனது வாரத்தை பார்த்தால் எனது பேனர் என்ன என்று அவர்கள் சொல்வார்கள்? அது கர்த்தர் இல்லை என்றால் எந்தவொரு மாற்றம் அவரது பதாகையின் கீழ் என் இருதயத்தை மீண்டும் நகர்த்தும். யாத்திராகமம் 18 சூடான ஒன்றுடன் தொடங்குகிறது. மீண்டும் இணைவது. மோசேயின் மனைவி சிப்போராவும் அவருடைய மகன்களும் மோசேயின் மாமனார் மீதியானிய ஆசாரியரான எத்ரோவால் அழைத்து வருகிறார்கள். அது முக்கியமானது. கர்த்தர் இஸ்ரவேலரை வடிவமைக்கிறார், ஆனால் அவர் முகாமுக்கு வெளியே யாருடனும் வேலை செய்யவில்லை என்று பாசாங்கு செய்யவில்லை. எத்ரோ வருகிறார். மோசே பார்வோனுக்கும் எகிப்துக்கும் கர்த்தர் செய்த எல்லாவற்றையும், கர்த்தர் எவ்வாறு அவர்களை விடுவித்தார் என்பதையும் அவரிடம் சொல்கிறார். இது கதை சொல்லலாக சாட்சியமாகும். விடுதலை மீண்டும் சொல்லப்படுகிறது, அதனால் விசுவாசம் வளர்க்கிறது. எத்ரோவின் பதில் வல்லமையானது. அவர் மகிழ்ச்சியடைகிறார். அவர் கர்த்தரை ஆசீர்வதிக்கிறார், கர்த்தர் பெரியவர் என்று அறிவிக்கிறார். பின்பு அவர் பலிகளைச் செலுத்துகிறார். ஆரோனுடனும் மூப்பர்களுடனும் கடவுளுக்கு முன்பாக உணவைப் பகிர்ந்து கொள்கிறார். அமைப்பு பற்றிய ஒரு அத்தியாயத்தில் முதல் பாதி வழிபாடு பற்றியது. கடவுளுடனான உறவு முக்கியமானது என்பதால் கட்டமைப்பு மட்டுமே முக்கியமானது. கோட்பாடு வாரியாக இரு பக்கங்களிலும் பணிவை கவனியுங்கள். மோசே தீர்க்கதரிசி, ஆனால் அவர் எத்ரோவை யாரையும் போல நடத்தவில்லை. அவர் அவரை கௌரவிக்கிறார். அவர் கர்த்தருடைய கிரியைகளை பகிர்ந்து கொள்கிறார். தனக்கென ஆசாரியத்துவ பின்னணியைக் கொண்ட எத்திரோ யெகோவாவின் கரத்தை அடையாளம் கண்டு கொண்டு அவரை மகிமைப்படுத்துகிறார். விசுவாச சமூகங்கள் இப்படித்தான் உணர வேண்டும். தற்காப்பு அல்ல, பெருமை இல்லை, நாங்கள் உங்களை விட சிறந்தவர்கள் அல்ல, ஆனால் நன்றியுள்ளவர்கள், கற்பிக்கக்கூடியவர்கள் மற்றும் கடவுளின் விடுதலையை மையமாகக் கொண்டவர்கள். நவீன பயன்பாடு. சில நேரங்களில் கர்த்தர் குடும்ப இணைப்புகள் மற்றும் வெளிப்புற குரல்கள் மூலம் உங்களை பலப்படுத்துகிறார்.
ஒரு புத்திசாலித்தனமான பெற்றோர். வேலையில் ஒரு வழிகாட்டி. உங்கள் எல்லா நம்பிக்கைகளையும் பகிர்ந்து கொள்ளாத ஆனால் நன்மையை அங்கீகரித்து உங்களை ஊக்குவிக்கும் ஒரு நண்பர். சில நேரங்களில் கடவுள் ஜெத்ரோ தருணங்களை அனுப்புகிறார், நீங்கள் எவ்வளவு தூரம் வந்திருக்கிறீர்கள் என்பதை பார்க்க உங்களுக்கு உதவுபவர்கள், அல்லது நீங்கள் சேவை செய்வதில் மும்முரமாக இருக்கும்போது வழிபட உங்களுக்கு நினைவூட்டுகிறார்கள். மேலும் இங்கே அமைதியாக குணப்படுத்துவதை தவறவிடாதீர்கள். மோசஸ் இனி எரியும் புதரில் தனிமையான மனிதன் மட்டுமல்ல, அவர் ஒரு கணவர், ஒரு தந்தை, பெரியவர்களிடையே ஒரு தலைவர். கர்த்தர் முழு வாழ்க்கையையும் மீட்டுக் கொள்கிறார். அழைப்புகளை மட்டுமல்ல, உங்கள் குடும்ப வாழ்க்கை மெல்லியதாக உணரும் பொறுப்புகளை சுமப்பதில் நீங்கள் மிகவும் பிஸியாக இருந்தால், இந்த அத்தியாயம் மெதுவாக உங்களை மீண்டும் இணைக்க அழைக்கிறது. உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள், என் வாழ்க்கையில் ஞானத்தை பேச யாருக்கு உரிமை இருக்கிறது? அதை கேட்கும் அளவுக்கு நான் தாழ்மையுள்ளவனா? மேலும் என் சாட்சியை யார் கேட்க வேண்டும்? கடவுள் செய்ததில் அவர்கள் மகிழ்ச்சியடைய முடியும். இப்போது நாம் அன்றாட யதார்த்தத்தை காண்கிறோம். மோசே காலையிலிருந்து மாலை வரை மக்களை நியாயந்தீர்க்க உட்கார்ந்திருக்கிறார். குடும்பங்கள், தகராறுகள், கேள்விகள், அச்சங்கள், தேவைகள் ஒன்றன் பின் ஒன்றாக வரியை கற்பனை செய்யுங்கள். மோசே உண்மையுள்ளவராக இருக்க முயற்சி செய்கிறார். மக்கள் பதில்களைப் பெற முயற்சிக்கிறார்கள். ஆனால் இந்த அமைப்பு அனைவரையும் நசுக்குகிறது. யெத்ரோ நாள் முழுவதும் பார்த்து, ஒவ்வொரு ஞானமுள்ள பார்வையாளரும் கேட்கும் கேள்வியை கேட்கிறார். நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? குற்றம் சாட்டவில்லை, தெளிவாக பார்க்கிறேன். பின்பு மோசே கேட்க வேண்டிய உண்மையைச் சொல்கிறார். இது உனக்கு மிகவும் கனமானது, அதை நீங்களே தனியாக செய்ய முடியாது. அந்த வரி நவீன சீடர்களுக்கான கோட்பாடு. சில நேரங்களில் நான் அதைச் செய்யாவிட்டால் அது செய்யப்படாது என்று நினைத்து நம்மை நாமே சோர்வடைகிறோம். அல்லது நான் அழைக்கப்பட்டால் நான் அனைத்தையும் எடுத்துச் செல்ல வேண்டும். ஆனால் தேவன் தம்முடைய ஜனங்களை ஒரு சோர்வடைந்த முதுகெலும்பில் கட்டுவதில்லை. அவர் ஒரு உடலை உருவாக்குகிறார். பர்னவுட் என்பது நீதியின் பேச்சல்ல, இது பெரும்பாலும் நாம் எங்கும் நிறைந்தவராக இருக்க முயற்சிக்கிறோம் என்பதற்கான சமிக்கையாகும். கடவுள் மட்டுமே இருக்க முடியும். கோட்பாட்டின் அடிப்படையில் ஜெத்ரோவின் ஆலோசனை கவனிப்பு அல்ல, இது புத்திசாலித்தனமாக கவனித்துக் கொள்வது. தியாகத்திற்கும் சுய அழிவுக்கும் வித்தியாசம் உள்ளது. கர்த்தர் நம் முழு இருதயத்தையும் கேட்கிறார், ஆனால் அவர் ஓய்வு, பிரதிநிதித்துவம் மற்றும் ஒழுங்கையும் கற்பிக்கிறார். இயேசு கூட 12 தேர்ந்தெடுத்தார், பின்னர் 70, பின்னர் அவர்களை வெளியே அனுப்பினார். ஒவ்வொரு நகரத்திலும் உள்ள ஒவ்வொரு நபரையும் அவர் குணப்படுத்தவில்லை. ஜெபிக்க பின்வாங்க அவர் பயப்படவில்லை. அது பலவீனம் அல்ல, அதுதான் ஞானம். நவீன பயன்பாடு. இது பெற்றோர்கள், ஆயர்கள், நிவாரண சங்க தலைவர்கள், ஞாயிறு பள்ளி ஆசிரியர்கள், வணிக உரிமையாளர்கள், பராமரிப்பாளர்கள் சுமையைச் சுமக்கும் எவரையும் தாக்குகிறது. நீங்கள் மக்களை நேசிக்க முடியும், இன்னும் ஒரு சிறந்த அமைப்பு தேவை. நீங்கள் அழைக்கப்படலாம், இன்னும் உதவி தேவை. நீங்கள் உண்மையுள்ளவராக இருக்கலாம், இன்னும் எல்லைகள் தேவை. ஒரு நடைமுறை செகின். ஒரு சிறிய பயிற்சியுடன் வேறு யாராவது செய்யக்கூடிய பணிகளை நீங்கள் செய்கிறீர்களா? மற்றவர்களை நம்புவதை விட பாதுகாப்பாக உணர்கிறீர்கள் என்பதால் நீங்கள் கட்டுப்பாட்டை பிடித்துக் கொள்கிறீர்களா? மக்களை ஏமாற்றி விடுவோமோ என்று பயப்படுவதால் எல்லாவற்றிற்கும் ஆம் என்று சொல்கிறீர்களா? யெத்ரோவின் எச்சரிக்கை அன்பானது. மோசே இப்படி நடந்து கொண்டே இருந்தால் அவர் தேய்ந்து போவார், ஜனங்களும் அப்படியே இருப்பார்கள். இது மோசேயைப் பற்றி மட்டுமல்ல, இது தலைமை பகிரப்படாத போது முழு சமூகமும் பாதிக்கப்படுவதைப் பற்றியது. இன்றைய கேள்வி: நான் எங்கே தேவை மற்றும் உண்மையாக இருப்பது குழப்புகிறேன்? மனக்கசப்புடன் சேவை செய்வதற்கு பதிலாக ஆவியானவருடன் சேவை செய்யக்கூடிய ஒரு பொறுப்பை நான் பகிர்ந்து கொள்ளலாம், எளிமைப்படுத்தலாம் அல்லது வித்தியாசமாக திட்டமிடலாம். ஜெத்ரோ சிக்கலை மட்டும் சுட்டிக்காட்டவில்லை, அவர் ஒரு மாதிரியே அமைக்கிறார். மோசே கடவுளுக்கு முன்பாக ஜனங்களை பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டும், அவர்களுக்கு சட்டங்களை கற்பிக்க வேண்டும், நடக்க வழியை காட்ட வேண்டும். பின்னர் ஆயிரக்கணக்கான, நூற்றுக்கணக்கான, 50 மற்றும் 10களுக்கு மேல் திறமையான தலைவர்களை நியமிக்க வேண்டும். பெரிய வழக்குகள் மோசேக்கு வருகின்றன, சிறியவை உள்ளூரில் கையாளப்படுகின்றன.
இது புத்திசாலித்தனமானது, ஏனென்றால் இது திறமையானது மட்டுமல்ல, அது சீஷத்துவம். சிறிய வட்டங்களில் பிரச்சினைகளை நேர்மையாக தீர்க்க மக்கள் கற்றுக்கொள்கிறார்கள். அவை வளர்கின்றன. அவர்கள் பொறுப்பேற்க வேண்டும். கோட்பாட்டின்படி தகுதிகளை கவனியுங்கள். திறமையான மனிதர்கள், கடவுளுக்கு பயப்படுகிறவர்கள், சத்தியக்காரர்கள், பேராசையை வெறுக்கிறவர்கள். வேறு வார்த்தைகளில் கூறுவதானால், கவர்ச்சியை விட பாத்திரம் முக்கியமானது. கடவுளின் ராஜ்யத்தில் தலைமைத்துவம் முதன்மையாக திறமையை பற்றியது அல்ல, இது நம்பகத்தன்மை பற்றியது. மேலும் கவனிக்கவும், மோசேக்கு இன்னும் ஒரு புனிதமான பாத்திரம் உள்ளது. பிரதிநிதித்துவம் தீர்க்கதரிசியை அழைக்காது, அது அவரை ஒரு தீர்க்கதரிசியாக விடுவிக்கிறது. அவரால் கற்பிக்க முடியும், வெளிப்பாட்டை தேடலாம், அவரால் மட்டுமே என்ன செய்ய முடியும் என்பதில் கவனம் செலுத்த முடியும். மோசே அதைக் கேட்கிறார். அது மிகப்பெரியது. இது மோசேயின் மகத்துவத்தின் வலுவான அறிகுறிகளில் ஒன்றாகும். அவர் கற்பிக்கக்கூடியவர். இஸ்ரவேலின் உடன்படிக்கை வரிசையில் இல்லாத ஒருவரிடமிருந்து அவர் ஆலோசனையை பெறுகிறார், அதன்படி செயல்படுகிறார். அமைப்பு மாறும்போது மக்கள் சமாதானமாக தங்கள் இடத்திற்குச் செல்லலாம். அமைதி என்பது ஒழுங்கின் பலன். நவீன பயன்பாடு. இது குடும்பங்கள், வார்டுகள், அணிகள் மற்றும் வணிகங்களுக்கான வரைபடமாகும். நீங்கள் ஏன் என்று கற்பிக்கிறீர்கள், நீங்கள் எப்படி பயிற்சி செய்கிறீர்கள், நீங்கள் சுமை பகிர்ந்து கொள்கிறீர்கள். நீங்கள் ஒரு வீட்டைக் கட்டுகிறீர்கள் என்றால் எல்லாவற்றையும் சரிசெய்யாதீர்கள். உங்கள் குழந்தைகளுக்கு கற்பிக்கவும், பிரதிநிதித்துவம் செய்யவும், அவர்களை பயிற்சி செய்யட்டும். நீங்கள் ஒரு வகுப்பை வழிநடத்துகிறீர்கள் என்றால் எல்லா பேச்சுகளையும் செய்யாதீர்கள். பணிகளை வழங்குங்கள், மற்றவர்களை பகிர்ந்து கொள்ளுங்கள், உரிமையை உருவாக்குங்கள். நீங்கள் ஒரு வணிகத்தை நடத்துகிறீர்கள் என்றால் இடையூறாக மாற வேண்டாம். தெளிவான பாத்திரங்களை உருவாக்குங்கள், இதனால் முழு நிறுவனமும் சுவாசிக்க முடியும். இது ஊழியம் செய்வதையும் பேசுகிறது. சில நேரங்களில் காதல் என்பது ஒருவருக்காக எல்லாவற்றையும் செய்வது என்று நினைக்கிறோம். ஆனால் அன்பு என்பது திறனை வளர்ப்பதையும் குறிக்கலாம், நம்பிக்கையை பெறவும், முடிவுகளை எடுக்கவும், ஒரு சமூகத்தால் ஆதரிக்கப்படுவதாகவும் உணர உதவுகிறது, ஒரு மீட்பர் மட்டுமல்ல. இங்கே ஒரு தனிப்பட்ட சவால் உள்ளது. நீங்கள் தொடர்ந்து அதிகமாக உணரும் ஒரு பகுதியை தேர்ந்தெடுக்கவும். பின்னர் ஜெத்ரோ வடிவத்தை செய்யுங்கள். நீங்கள் மட்டுமே என்ன செய்ய வேண்டும் என்பதை தெளிவுபடுத்துங்கள். கொள்கைகளை கற்பிக்கவும். நம்பகமான உதவியாளர்களை தேர்ந்தெடுக்கவும். உண்மையான பொறுப்பை பகிர்ந்து கொள்ளுங்கள். உட்கார வேண்டிய கேள்வி: எனக்கும் என் குடும்பத்திற்கும் சமாதானமாக என் இடத்திற்குச் செல்வது எப்படி இருக்கும்? என்ன கட்டமைப்பு மாற்றத்தை செய்ய கர்த்தர் நம்மை அழைக்கலாம்? இப்போது கதை மலையை நோக்கி திரும்புகிறது. எகிப்தை விட்டு வெளியேறிய 3 மாதங்களுக்குப் பிறகு இஸ்ரவேல் சீனாய்க்கு வந்து கொள்கிறது. நேரம் முக்கியமானது. விடுதலைக்கு ஒரு இலக்கு உள்ளது. தேவன் வெறுமனே அலைந்து திரிவதற்காக அவர்களை காப்பாற்றவில்லை, அவர் அவர்களை உடன்படிக்கைக்கு மீட்டார். மோசே தேவனிடம் செல்கிறார். கர்த்தர் இஸ்ரவேலருக்கு அவர்களின் கதையை நினைவூட்டும் விதத்தில் பேசுகிறார். நான் எகிப்தியருக்குச் செய்ததையும், நான் உங்களை கழுகுகளின் சிறகுகளில் சுமந்து உங்களை என்னிடத்தில் கொண்டு வந்ததையும் நீங்கள் கண்டீர்கள். அது வரலாறு மட்டுமல்ல, அது அடையாளம். தேவன் அவர்களிடம், உங்கள் வாழ்க்கை என் மீட்புக்குள் அர்த்தமுள்ளதாக இருக்கிறது என்று சொல்கிறார். பின்பு அழைப்பு வருகிறது. நீ என் சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து என் உடன்படிக்கையை கைக்கொண்டால் நீ ஒரு விசித்திரமான பொக்கிஷமாயிருப்பாய். ஆசாரியர்களின் ராஜ்யமும் பரிசுத்த தேசமும். இது யாத்திராகமம் 19 இன் இதயம். இஸ்ரேல் என்பது முன்னாள் அடிமைகளின் கூட்டம் மட்டுமல்ல, அவர்கள் ஒரு ஆசாரிய ஜனங்களாக வடிவமைக்கப்படுகிறார்கள், அதாவது கடவுளை பிரதிநிதித்துவம் செய்கிற, அவருடைய பெயரைச் சுமக்கிற மற்றும் மற்றவர்களை ஆசீர்வதிக்கும் ஒரு ஜனங்கள். கோட்பாட்டின் அடிப்படையில் ஒழுங்கு முக்கியமானது. கடவுள் கிருபையுடன் தொடங்குகிறார். நான் உன்னை சுமந்தேன். பின்னர் அவர்களை கீழ்ப்படுதலுக்கு அழைக்கிறார். நீங்கள் விரும்பினால் பின்னர் அவர்களின் நோக்கத்தை வெளிப்படுத்துகிறார். ஆசாரியர்களின் ராஜ்யம். கீழ்ப்படிதல் அன்பை பெறுவது அல்ல, அது அன்புக்கு பதிலளிக்கிறது. உடன்படிக்கை ஒரு கூண்டு அல்ல, இது ஒரு அழைப்பு. நவீன பயன்பாடு. நம்மில் பலர் பாவங்கள், பழக்க வழக்கங்கள், பழைய பருவங்கள், பயம், வலி ஆகியவற்றிலிருந்து காப்பாற்றப்பட்டோம் என்பதை அறிவோம்.
ஆனால் நாம் எதற்காக காப்பாற்றப்பட்டோம் தெரியுமா? கடவுள் நீங்கள் எகிப்தில் இல்லை என்று விரும்பவில்லை. நீங்கள் அவருடன் பரிசுத்தராக, நிலையானவர்களாக, அவருடைய கைகளில் பயனுள்ளவர்களாக மாற அவர் விரும்புகிறார். உங்களை வித்தியாசமாக பார்க்க வேண்டிய தருணமும் இது. நீங்கள் லேபிள்களை எடுத்துச் செல்கிறீர்கள் என்றால் தோல்வி, அடிமை, கோபம் போதுமானதாக இல்லை. சினாய் மொழி லேபிள்களை உடன்படிக்கை அடையாளத்துடன் மாற்றுகிறது. பொக்கிஷம் அழைக்கப்படுகிறது, ஒதுக்கி வைக்கப்படுகிறது. நீங்கள் பரிபூரணமானவர் என்பதால் அல்ல, ஆனால் கடவுள் உங்களை தேர்ந்தெடுத்து பின்னர் உங்களை மாற்றுவதால். இதை முயற்சி செய்யுங்கள். நீங்கள் ஜெபிக்கும்போது பிரச்சினைகளுக்கு மட்டும் உதவி கேட்க வேண்டாம். நோக்கத்திற்காக கேளுங்கள். ஆண்டவரே, இப்போது என்னில் என்ன உண்டாக்குகிறீர்? ஏனென்றால் சில நேரங்களில் வனாந்தரம் தண்டனையாக இருக்காது, இது உடன்படிக்கை வேலைக்கான தயாரிப்பு. இன்றைய கேள்வி: தேவன் என்னை என் சிறிய உலகத்தில், என் வீடு, என் வேலை, என் வாழ்வில் தம்முடைய பரிசுத்த தேசமாக வடிவமைக்கிறார் என்றால் நான் எப்படிப்பட்ட நபராக மாற வேண்டும்? மோசே கர்த்தருடைய வார்த்தைகளை ஜனங்களுக்கு கொண்டு வருகிறார். அவர்கள் ஒற்றுமையுடன் பதிலளிக்கிறார்கள். கர்த்தர் சொன்னது எல்லாம் செய்வோம். அது ஒரு அழகான தருணம், ஏனென்றால் அவர்கள் விதிகளை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர்கள் உறவை ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்பொழுது கர்த்தர் ஜனங்களை பரிசுத்தப்படுத்தும்படி மோசேயிடம் சொல்கிறார். அவர்களுடைய வஸ்திரங்களை துவைக்கும்படி நாட்கள் ஆயத்தம் செய்யுங்கள், மலையைச் சுற்றி எல்லைகளை அமைக்கவும். இந்த தயாரிப்பு கடவுள் தொலைவில் இருப்பதை பற்றியது அல்ல, இது கடவுள் பரிசுத்தமாக இருப்பதை பற்றியது. கோட்பாடு வாரியாக பரிசுத்தமாக்கல் என்பது கடவுளுக்கு இடமளிப்பதாகும். இது ஒரு வேண்டுமென்றே செயல். அவருடைய பிரசன்னம் சாதாரணமானது அல்ல என்று கர்த்தர் அவர்களுக்கு கற்பிக்கிறார். உடன்படிக்கை நெருக்கத்திற்கு பயபக்தி தேவை. கழுவுதல் அடையாளமாக இருக்கிறது, வெளிப்புற சுத்தம் உள் ஆயத்தத்தை சுட்டிக்காட்டுகிறது. எல்லைகளும் கருணைதான். அவர்களுக்கு புரியாத ஒரு விஷயத்தில் விரைந்து செல்வதிலிருந்து தேவன் அவர்களை பாதுகாக்கிறார். பரிசுத்தத்திற்கு ஒழுங்கு உள்ளது. நவீன பயன்பாடு எல்லாவற்றையும் பற்றி சாதாரணமாக இருக்க நம்மை பயிற்றுவிக்கும் ஒரு உலகில் நாம் வாழ்கிறோம். மொழியைப் பற்றி சாதாரணம், பாலியல் பற்றி சாதாரணம், வழிபாட்டைப் பற்றி சாதாரணம், வாக்குறுதிகளைப் பற்றி சாதாரணம். சினாய் எதிர் திசையில் தள்ளுகிறது. மெதுவாக தயார் செய்யுங்கள், கடவுளை மதிக்கவும். அப்படியென்றால் கடவுள் கடுமையானவர் என்று அர்த்தமல்ல, அதாவது கடவுள் உண்மையானவர். ஏதாவது உண்மையாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் இருக்கும்போது நீங்கள் அதை கவனமாக நடத்துகிறீர்கள். இது இன்று திருவிருந்து வழிபாடு மற்றும் கோயில் தயாரிப்புடன் நேரடியாக இணைக்கிறது. குறைபாடற்றதாக இருப்பது குறிக்கோள் அல்ல, குறிக்கோள் வேண்டுமென்றே இருக்க வேண்டும். கழுவுதல், அதனால் பேச, மனந்திரும்புதல், மன்னித்தல், சமரசம், நேர்மையாக இருத்தல், சத்தத்தை அமைதிப்படுத்துதல். இங்கே ஆறுதலளிக்கும் ஒன்று இருக்கிறது. கடவுள் அவர்களுக்கு நேரம் கொடுக்கிறார். 5 நிமிடங்களில் என்னை சந்திக்கவும் என்று அவர் சொல்லவில்லை. ஆயத்தமாயுங்கள் என்றான் அவன். கர்த்தர் நம்முடன் அப்படித்தான் செயல்படுகிறார், வரிக்கு வரி, நாளுக்கு நாள். மேலும் கவனிக்கவும், எல்லைகள் பரிசுத்தத்தின் ஒரு பகுதியாகும். நவீன வாழ்க்கையில் எல்லைகள் அன்பற்றவை அல்ல, அவர்கள் புனிதமானவர்கள். நீங்கள் ஆவியானவரை விரும்பினால் உங்களுக்கு ஊடகங்களுடன் எல்லைகள், சில உரையாடல்களுடன் எல்லைகள், உங்களை தொடர்ந்து நாடகத்தில் இழுக்கும் நபர்களுடனான எல்லைகள், பிரார்த்தனையைக் கொல்லும் நள்ளிரவு ஸ்க்ரோலிங் கொண்ட எல்லைகள் தேவைப்படலாம். சில வரிகள் உள்ளன என்று சினாய் கற்பிக்கிறது. அதனால் நீங்கள் வாழ முடியும், அதனால் நீங்கள் கட்டுப்படுத்தப்பட முடியாது. இந்த வாரம் ஒரு எளிய நடைமுறை. ஞாயிற்றுக்கிழமை வழிபாட்டிற்கு முன் ஒரு தயாரிப்பு பழக்கத்தை தேர்வு செய்க. சனிக்கிழமை இரவு வேதம், அமைதியான பிரார்த்தனை, சீக்கிரம் படுக்கை நேரம், நீங்கள் தவிர்க்கும் மன்னிப்பு. கேளுங்கள், நாங்கள் தேவாலயத்திற்குள் விரைந்து செல்வதல்ல, கடவுளை சந்திக்க தயாராகி வருகிறோம் என்று என் வீட்டுக்கு உணர்வது எப்படி இருக்கும்? 3ஆம் நாள் வரும்போது மலைக்காட்சி மிகுதியாக இருக்கிறது. இடி முழக்கங்கள், மின்னல்கள், அடர்த்தியான மேகம், உரத்த எக்காளம், உலையைப் போல புகை, முழு மலையும் நடுங்குகிறது. மக்களும் நடுங்குகிறார்கள். இது பொழுதுபோக்குக்காக கடவுள் நாடகமாக இருப்பதல்ல, இதுதான் கடவுள் போதிக்கும் யதார்த்தம். அவர் ஒரு கருத்து அல்ல,
அவர் ஒரு ஊக்கமளிக்கும் யோசனை அல்ல, அவர் ஜீவனுள்ள கடவுள். அவருடைய பிரசன்னம் அதைச் சுற்றியுள்ள அனைத்தையும் மறுவடிவமைக்கிறது. மோசே கடவுளைச் சந்திக்க ஜனங்களை வெளியே அழைத்து வந்தார். அவர்கள் மலையின் அடிவாரத்தில் நிற்கிறார்கள். எக்காலம் சத்தமாக வளர்க்கிறது. மோசே பேசுகிறார். கடவுள் குரலால் பதிலளிக்கிறார். யாத்திராகமத்தின் மிகவும் புனிதமான தருணங்களில் இதுவும் ஒன்றாகும். ஏனென்றால் இஸ்ரேல் தங்கள் விசுவாசம் மோசேயின் தனிப்பட்ட அனுபவங்களில் மட்டுமே கட்டமைக்கப்படவில்லை என்பதை அறிகிறது. கடவுள் தன்னை சமூகத்திற்கு வெளிப்படுத்துகிறார். கோட்பாடு வாரியாக சினாய் பயபக்தியையும் மத்தியஸ்தத்தையும் கற்பிக்கிறது. கர்த்தர் மோசேயை அழைத்து பின்பு கீழே போய் எல்லைகளை மீறுவதைப் பற்றி ஜனங்களை மீண்டும் எச்சரிக்கும்படி சொல்கிறார். ஆசாரியர்கள் கூட தங்களைத் தாங்களே பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். பரிசுத்தம் சாதாரண அணுகல் அல்ல, இது உடன்படிக்கை அணுகல். மோசே இங்கே கிறிஸ்துவின் ஒரு வகையாக மாறுகிறார். ஏறி இறங்கி தேவனுடைய வார்த்தையை ஜனங்களுக்கு எடுத்துச் செல்லும் ஒரு மத்தியஸ்தர். நவீன பயன்பாடு கடவுள் எடையுள்ளவராக உணருவார் என்று நாம் அரிதாகவே எதிர்பார்க்கிறோம். விரைவான உத்வேகம் மற்றும் எளிதான ஆறுதலை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். சீனாய் சொல்கிறார், ஆம், தேவன் ஆறுதல் படுத்துகிறார், ஆனால் அவர் பிரமிப்பையும் எழுப்புகிறார். தேவன் உங்களுக்கு தீங்கு செய்வார் என்று பயப்படாதிருங்கள், கடவுள் உங்களை விட பெரியவர் என்பதை அங்கீகரித்தல். அந்த வகையான பயபக்தி உண்மையில் நம்மை குணப்படுத்துகிறது, ஏனெனில் அது நமது சிலைகளை சுருக்குகிறது. இது நம் பெருமையை சுருங்கச் செய்கிறது. இது நம் பீதியை குறைக்கிறது. இந்த அதிகாரம் ஒரு நவீன பொய்யையும் திருத்துகிறது. நான் எப்படி வேண்டுமானாலும் கடவுளை அணுக முடியும். சீனாய் கூறுகிறது, தேவன் உங்களை நெருங்கி வர அழைக்கிறார், ஆனால் எப்படி நெருங்கி வர வேண்டும் என்பதையும் அவர் உங்களுக்கு கற்பிக்கிறார். மனந்திரும்புதலும் மனத்தாழ்மையும் ஆயத்தமும் தடைகள் அல்ல, அவர்கள்தான் பாதை. இங்கே மென்மையான பகுதி, இடியுடன் கூட கடவுள் ஒரு உடன்படிக்கை செய்ய நெருங்கி வருகிறார். அவர்களை தள்ள அல்ல, குறிக்கோள் உறவு. சக்தி உண்மையானது, ஆனால் நோக்கம் அன்பு. எனவே அதை வீட்டுக்கு கொண்டு வாருங்கள். நீங்கள் வழிபாட்டை லேசாக நடத்துகிறீர்கள் என்றால் அவசரமான பிரார்த்தனைகள், கவனச்சிதறல் சடங்கு, ஆழமற்ற மனந்திரும்புதல்கள் சினாய் ஆழப்படுத்துவதற்கான அழைப்பு. பரிபூரணராக நடிப்பதன் மூலம் அல்ல, ஆனால் அதிக பயபக்தியுடனும் உண்மையானதாகவும் மாறுவதன் மூலம். இறுதி கேள்வி, ஆண்டவரே, நான் உம்மை சந்திக்க ஆயத்தமாயிருக்கிறேன் என்று சொல்லும் ஒரு மாற்றம் என்ன?